இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா? டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, நேற்று அவர் மேலே வைக்கப்பட்ட 34 குற்றச்சாட்டுகள் அப்படின்றது நியூயார்க் நீதிமன்றத்தினால பார்த்தோம் அப்படின்னா அதிரடியாக குற்றம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ குற்றம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான தண்டனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 11ஆம் தேதி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் பார்த்தோம் அப்படின்னா தீர்ப்பு வெளியிட்டிருக்கக்கூடியது டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வரப்போகிற நவம்பர் மாதம் இருக்கு இல்லையா? நவம்பர் மாதம் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் அப்படின்றது வர இருக்கு. அதனால இந்த டைம் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ஜோ பைடன் இருக்கார் இல்லையா? ஜோ பைடன் தான் எலெக்ஷனில் நிற்க போறாரு. அவருக்கு அகைன்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்பை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் இந்த சைடு நிப்பாட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது ரெண்டு பேருக்கும் கடுமையான டஃப் ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் எப்படியாவது அதிபராகி வெள்ளை மாளிகைக்குள்ளே போயிடணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா நியூயார்க் நீதிமன்றம் இருக்கு இல்லையா? நீங்கள் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது டொனால்ட் ட்ரம்ப்பை ரொம்ப பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நவம்பர் மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதுனால ஜோ பைடனை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிரான பிரச்சாரமாக இப்பயே பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னதான் பிரச்சனை? டொனால்ட் ட்ரம்ப் மேலே போடப்பட்ட வழக்குகள் தான் என்ன? அதை தாண்டி அந்த வழக்கில் அவர் எப்படி மாட்டினாரு? இதை எல்லாத்தையுமே தாண்டி அவருடைய அரசியல் எதிர்காலம் அப்படின்றது என்ன ஆக போகுது? அவரால் எலெக்ஷனில் போட்டி போட முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொனால்ட் ட்ரம்ப் மேலே இருந்த வழக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டோர்மி டேனியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபாச பட நடிகை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இருக்கா இல்லையா? என்னோட 2006 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா உடலுறவு அப்படின்றத வந்து வச்சுக்கிட்டாரு. ஸோ அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2016 வருஷம் வரைக்கும் எதுவுமே சொல்ல. பட் 2016 வருஷம் டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு அமெரிக்க அதிபர் தேர்தல் இருக்கு இல்லையா? அதில் போட்டி போட போறாரு அப்படின்ற காரணத்தினால என் கிட்ட நமக்குள்ள நடந்த விஷயம் அப்படின்றத வந்துட்டு நீ வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட $1,30,000 அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கொடுத்தாரு அப்படின்றாங்க. அதுக்கு வந்துட்டு ஹஸ்க் மணி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்குள்ள நடந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி $1,30,000 அப்படின்றது எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றது பார்த்தோம்னா அவர் மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்காவில் இதெல்லாம் தப்பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படின்றதும் தப்பு கிடையாது. அப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு இவர் பணம் கொடுத்தது இருக்கு இல்லையா? இவர் பணம் கொடுத்ததும் அவ்வளோ பெரிய தப்பும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் எதுக்கு அவர் மேலே வந்துட்டு தண்டனை அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அப்படி கொடுக்கப்பட்ட பணம் இருக்கு இல்லையா? ஸோ இவர் வந்துட்டு அந்த $1,30,000 என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை கொடுத்துட்டு சட்ட செலவுகள் அப்படின்றதில் பார்த்தோம் அப்படின்னா வரவு வைக்கிறாரு. அதுதான் தானே தன் தலையில் மண்ணை மாதிரி போட்டுக்கிறது அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா? அவரை சிக்க வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த $1,30,000 அப்படின்றது இருக்கு இல்லையா? அதை வந்துட்டு நேராக உட்காந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி உட்காந்து பேசியோ இல்லை அவர் வந்துட்டு கணக்கு காட்டி கரெக்டாக கொடுத்துருக்காரு, இது மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்துக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள் இருக்கு இல்லையா? டேக்ஸ் மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவர் மேலே வழக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதே அங்கே கிடையாது. ஏன்னா அங்கே அவர் பண்ணக்கூடிய தப்பு இருக்கு இல்லையா? அது வந்துட்டு ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மைக்கேல் கோஹன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பர்சனல் வழக்கறிஞர்கள் இருப்பாங்க இல்லையா? பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பர்சனலாக ஒவ்வொரு வக்கீல் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த காம்ப்ரமைஸ் செஷன் 2016 பேசும்போதே மைக்கேல் கோஹன் மூலியமாக தான் அந்த $1,30,000 அப்படின்றத கொடுக்குறாரு. ஸோ அந்த $1,30,000 அப்படின்றத கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மைக்கேல் ஹோகன் இருக்கார் இல்லையா? அவர் மேலே பார்த்தோம்னா சட்ட செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கணக்கு காட்டுறாரு. இதை வந்துட்டு எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா புறம்பா ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணுறாரு, சட்டத்துக்கு தப்பான ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணி அரசாங்கத்தை பார்த்தோம் அப்படின்னா ஏமாத்திருக்காரு. ஸோ இதனால டொனால்ட் ட்ரம்ப் மேலே வழக்கு அப்படின்றத தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 34 குற்றச்சாட்டுகள் அப்படின்றத அவங்க மேலே வைக்கிறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரி டேனியல்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு என் கூட உடலுறவு வச்சது உண்மைதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இல்லை அது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் குற்றச்சாட்டு அப்படின்றதே மறுக்கிறாரு. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் பண்ணக்கூடிய 34 தப்பான விஷயங்கள் அந்த குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்டது அப்படின்றது வைக்கப்படுது. 34 குற்றச்சாட்டுகளையுமே பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து மறுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பீரியடுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22 சாட்சிகளை 6 வாரத்துக்கு வந்துட்டு விசாரணை அப்படின்றது பண்ணுறாங்க. அந்த 22 சாட்சியங்களில் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய வழக்கறிஞர்கள் உட்பட ஸ்டோர்மி டேனியல்ஸ் உட்பட பார்த்தோம் அப்படின்னா 22 பேர்கிட்டையும் 12 ஜட்ஜஸ் பார்த்தோம் அப்படின்னா
வழக்கு விசாரணை அப்படின்றத பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய 12 ஜட்ஜஸும் உட்காந்து பேசி ஒரு மனசாக ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவு தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்படுறது. ஸோ நேற்று இந்த தீர்ப்பு அப்படின்றது வந்ததுக்கப்புறமா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு தீர்ப்பாக இது இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வழக்கு அப்படின்றது பெரிய அளவில் நமக்கு பேக் ஃபயர் ஆகிடாது. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர் லாஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த இயர் லாஸ்ட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் கண்டிப்பாக நம்ம வாக்கு சதவிகிதமாக இருந்தாலும் சரி, இல்லை வின்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வின் பண்ணக்கூடிய அந்த சதவிகிதமாக இருந்தாலும் சரி, இதை பாதிக்காது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இதை வந்துட்டு எதிர்க்கட்சிகள் இருக்காங்க இல்லையா, ஜோ பைடன் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சட்டத்துக்கு மேலானவங்க யாருமே இல்லை அப்படின்றத நியூயார்க் நீதிமன்றம் மறுபடியும் ஒரு டைம் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடன் அவங்க சார்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்பயே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு விஷயமா அதை பிரகடனப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் பண்ண தப்புக்கு அவர் சிறைச்சாலைகளில் தண்டிக்கப்படக்கூடாது, நவம்பர் மாதம் பார்த்தோம் அப்படின்னா வாக்குச்சாவடிகளில் வந்துட்டு தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாங்க. ஸோ இதை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லும் போது பார்த்தோம்னா இந்த தீர்ப்பு வந்துட்டு ஒரே மனசாக எடுக்கப்பட்ட தீர்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு என்னை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பண்ண மாதிரியே கிடக்கு, இதில் நான் எந்த தப்புமே பண்ணல, நான் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வாசல்லையே பேட்டி அப்படின்றத கொடுத்திருக்காரு. பேட்டி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா மக்களுடைய தீர்ப்பு இருக்கு இல்லையா, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படின்றது வந்துட்டு இதுவாக இருக்குது, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் மக்களுடைய தீர்ப்பு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதம் தெரியும், மக்கள் கண்டிப்பாக என்னை கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் மக்கள் மேலே நம்பிக்கை அப்படின்றத வச்சு எலெக்ஷனை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே, அமெரிக்காவில் ஒருத்தர் மேலே இந்த மாதிரியான வழக்குகள் இருக்குது, குற்றவாளியாக வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்களால எலெக்ஷனில் போட்டி போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அமெரிக்காவில் குற்றப்பின்னணி இருக்கக்கூடியவங்க எலெக்ஷனில் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த சட்டமும் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் எலெக்ஷனில் போட்டியிடுறதுக்கு எந்த பிரச்சனையுமே அங்கே கிடையாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடியவங்க கூட சிறைகளில் இருந்துக்கிட்டே எலெக்ஷனில் போட்டி போட முடியும் அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ என்ன விஷயம் ரொம்ப தப்பாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவில் இது வரைக்குமே ஒரு முன்னாள் அதிபர் மேலே ஒரு வழக்கு, அதாவது இந்த மாதிரியான கிரிமினல் வழக்குகள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடரப்பட்டதோ இல்லைன்னா அது வந்துட்டு ப்ரூஃப் பண்ணப்பட்டதோ கிடையாது, அவங்களுக்கு வந்துட்டு தண்டனைகள் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணப்பட்டது கிடையாது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலேயே முதல் முறையாக ஒரு முன்னாள் அதிபர் மேலே வழக்கு அப்படின்றது தொடரப்பட்டு அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படுறது அப்படின்றது அவர் மேலே விழுந்த பிளாக் மார்க்காக பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இத்தனை வருஷமாக பாரம்பரியமாக இருந்த அமெரிக்க அரசியல் வரலாறு இருக்கு இல்லையா, அதில் முதல் முறையாக ஒரு முன்னாள் அமெரிக்க அதிபர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வழக்கில், அது ஒரு கேவலமான வழக்கில் அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டு அவருக்கான தண்டனைகள் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ண காத்திருக்கிறது ரொம்ப பெரிய சர்க்கிளாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் தருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா சிறை தண்டனை அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படியே சிறை தண்டனையாக இருந்தாலும் கூட ரொம்ப அதிகபட்சமாக போனாலும் ஒரு 4 வருஷம் தான் இருக்கும். பட் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா 90% அபராதம் விதிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கிறதுனால டொனால்ட் ட்ரம்ப் சிறைக்கெல்லாம் போக மாட்டார். கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஜோ பைடனுக்கு ஒரு டஃப் அப்படின்றத கொடுப்பாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இதுக்கப்புறமா டொனால்ட் ட்ரம்ப் இந்த வழக்கிலேருந்து எப்படி மீண்டு வர போகிறாரு, எப்படி எலெக்ஷனை வந்துட்டு ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.